ஸ்ரீநகர் தால் ஏரியில் படகு இல்லத்தில் தங்கியிருந்த பிரிட்டிஷ் சுற்றுலா பெண் பயணி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீநகர் தால் ஏரியில் ஒரு படகு இல்லத்தில் பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்த 24 வயது இளம்பெண் 2 மாதங்களாக தங்கியிருந்தார். இந்நிலையில் இந்த பெண் சனிக்கிழமை காலை மர்மமான முறையில் படகு இல்லத்தில் இறந்து கிடந்தார். ये हमारी जैसी फैमिली की तरह थी, तो इसने बोला मैं खाना वाना खाया मैं सो जाऊंगी। मैंने बोला चलो जाओ आप सोने, और गोरा भी गया कमरे में सोने। फिर उसके बाद 3:30 बजे मुझको ना कुछ चीख सुनाई दी, खाली मैंने देखा दरवाजा खुला बोट का, और शिकारा था कश्ती, वो पानी में डूबी हुई थी, और एक गोरा भाग गया था मर्डर करके. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து அப்பெண்ணின் சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். இதே படகு இல்லத்தில் இன்னொரு தனி அறையில் டச்சு நாட்டைச் சேர்ந்த 43 வயது சுற்றுலா பயணி ஒருவரும் தங்கியிருந்துள்ளார். அவர் தனது அறையில் அவரது உடைமைகளை அப்படியே விட்டுவிட்டு பாஸ்போர்ட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு தலைமறைவாகிவிட்டார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை தேடும் பணியை முடுக்கிவிட்டனர். இதையடுத்து அந்த டச்சு நாட்டு சுற்றுலா பயணியை ஸ்ரீநகரிலிருந்து 100 கிலோமீட்டர் தூரமுள்ள பனிஹால் பள்ளத்தாக்கில் போலீசார் கைது செய்தனர். एक इंग्लिश लेडी थी और कोई 2 रोज कबल जो है एक डच टूरिस्ट आया और वहां पे रहने लगा, और सुबह जो है एक डेड बॉडी वहां पे पाएगी इस इंग्लैंड की लड़की की. उसको जो है इनसाइज्ड वुंड है, भागने की कोशिश की लेकिन काजीगुंड से उसको पुलिस ने अपनी कस्टडी में लिया. जब वो आ जाता है उसकी इंटरोगेशन होगी, मजीद तफसीलात तभी बताई जाएगी. இவர் வெள்ளிக்கிழமை இரவு பிரிட்டிஷ் பெண் தங்கியிருந்த அறைக்கதவை உடைத்து உள்ளே சென்று பலாத்காரம் செய்ய முயற்சித்துள்ளார். இதனால் ஏற்பட்ட போராட்டத்தில் அப்பெண்ணை கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளதாக போலீசார் கருதுகின்றனர். இதைத் தொடர்ந்து டச்சு சுற்றுலா பயணி மீது கொலை வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சுற்றுலா வந்த வெளிநாட்டு பெண் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.